என்னதான் தண்ணியை திரும்பி திரும்ப குடிச்சிட்டே இருந்தாலும் கிட்னி ஸ்டோன் அகைன் அண்ட் அகைன் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கா. கிட்னி ஸ்டோன் ஒன்றும் சடனா வரதில்ல, கிராஜுவலா ஃபார்ம் ஆகுறதா. சிறுநீர் அமைப்புல தோசை இம்பேலன்ஸ்னால கல்லு மாதிரி ஹார்டா ஃபார்ம் ஆகுறதா கிட்னி ஸ்டோன். நான் டாக்டர் ஜானகி, ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் மனநல ஆலோசகர். வெல்கம் டு ஹெல்த் ஸ்பீக். உடம்புக்கு தேவையான அளவை விட கம்மியா தண்ணி எடுத்துக்கிறது, அளவுக்கு அதிகமா உப்பு, காரம், வறட்சி, டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது, யூரினை சப்ரஸ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி காரணத்தினால கஃபதோசை இம்பேலன்ஸ் ஆகி யூரினை திக்கா மாத்துது. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஊஷ்மத்தன்மை யூரின்ல இருக்கக்கூடிய தண்ணி போர்ஷனை கான்சென்ட்ரேட் பண்றது மூலமா அதுல இருக்க திரவங்கள் படிய ஆரம்பிச்சு காலப்போக்குல கல்லு மாதிரி ஹார்டா ஃபார்ம் ஆயிடுது. இதனால அடி வயிற்றுல சைட்லயோ பேக் சைட்ல குத்துற மாதிரி தீவிரமா வலிக்கிறது, யூரின் போறப்ப வலியோ எரிச்சலோ, யூரினோட சேர்ந்து ரத்தம் கலந்து போறது, யூரின் ஃப்ளோ கம்மியாகிறது, வாந்தி வர மாதிரி இருக்கிறது, வாந்தி வரது, இந்த மாதிரி அறிகுறிகளை காட்டுது. நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் மூத்திர பிரவர்த்தனம், யூரின் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணணும். அஸ்மரி பேதனம், அந்த சிறுநீர் கல்ல உடைக்கிறது. ஸ்ரோதோ சோதனம், சிறுநீர் பாதையை சுத்தப்படுத்துறது. தோசை சமனம், வாத தோசத்தையும் கஃப தோசத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து கிட்னி ஸ்டோனோட சைஸ் என்ன, அதோட டைப் என்ன, அதெல்லாம் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணணும். கிட்னில இருக்க கல்லு தானே அப்படின்னு நிறைய பேர் அவங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அஷ்டமகாகதம் 8 சீரியஸ் டிசீஸ்ல ஒன் ஆஃப் த டிசீஸ் தான் இந்த கிட்னி ஸ்டோன். உங்க உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமா உப்பு, காரம், வறட்சி, டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீ, காஃபி, முந்திரி, வேர்க்கடலை, அளவுக்கு அதிகமா தக்காளி எடுத்துக்கிறது, மாமிசம் எடுக்கிறது அவாய்ட் பண்றது பெஸ்ட். அது மட்டும் இல்லாம ஹை ஆக்சலேட் இருக்கக்கூடிய பசலைக்கீரையை எடுக்க வேண்டாம். அக்கேஷனலா முருங்கைக்கீரை சேர்த்து எடுத்துக்கலாம். மெடிசனா இருக்கட்டும், ஹோம் ரெமெடிஸா இருக்கட்டும், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.